ஃப்ரெண்ட்ஸ் பிஇசிஐஎல் துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஸோ போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகரி, ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீசர் இந்த மாரி ஒரு 3 டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 35,000 வந்து உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ இதில வந்து ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 13th ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க பிஇசிஐஎல்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட்ஸ் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழ வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம தான் நீங்க ஃபில் பண்ணி போஸ்டல்ல சென்ட் பண்ண போறீங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஸோ உங்களோட நேம்ல இருந்து, உங்களோட ஃபாதர் நேம்ல இருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்ட் நம்பர் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அட்ரஸுமே வந்து இங்க மேல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பீட் போஸ்ட் வழியாவோ இல்லன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாவோ நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 13th ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இதில ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதில எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ரூ. 295 வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸ வந்து நீங்க பே பண்ணிட்டு, அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இதில வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீசர் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, டொமைன் எக்ஸ்பெர்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீசருக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பியூஎம்எஸ்க்கான டிகிரி வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அதே மாரி வந்து பாருங்க 35 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். 35,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து கிராஜுவேட் டிகிரி எனி ஸ்ட்ரீம்ல நீங்க முடிச்சுட்டு, ஸோ கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன பத்தி உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியா தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 25,000 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து டொமைன் எக்ஸ்பெர்ட்க்கு வந்து பாருங்க பிடெக் இல்லன்னா பிஇ, பிசிஏ, எம்சிஏ இந்த மாரி நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ரூ. 60,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கிரைட்டீரியாவுமே இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, இமெயில் இல்லன்னா ஃபோன் மூலியமா வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்க நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. நீங்க ஃபீஸ் பேமெண்ட்ட வந்து டிடி எடுத்தா நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது எந்த நேம்ல டிடி எடுக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்க குடுத்துருக்காங்க. அந்த நேம்ல நீங்க டிடி எடுத்தா, அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து நீங்க போஸ்டர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அத நீங்க வந்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. அத ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13th ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.